பல ப்ரொடியூசரு புட்டிகளை வைத்துக்கொண்டு கோடிகளை வைத்துக்கொண்டு பெரிய ஹீரோயினி ஆயிடலாம். ஒரு 10 வருஷம் அதை தக்க வச்சோம்னா பல கோடிகளை சேர்த்துக்கலாம். இதற்காக நீங்கள் ஒரு பெரிய நடிகர்கிட்டையோ இயக்குநர்கிட்டையோ தன்னுடைய அந்தப்புறத்தை பகிர்ந்து கொள்வதில் அவர்கள் அதை பெரிய அளவில் அது இணக்கமாக இருந்துடுறாங்க. இதுதான் இப்போ விஜய் சேதுபதி கதை. விஜய் சேதுபதி கேரளில் இருந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. இது நீங்கள் கேரளாவாக இருந்தால் உடனே ப்ரூஃப் வந்துடும், ஆடியோ வந்துடும், வீடியோ வந்துடும். அங்கே ஹேமா கமிட்டி மாதிரி பல விஷயம் இங்கே இப்போ வராது. என்னன்னா எல்லாருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, எல்லாருக்கு பின்னாடி ஆளுங்கட்சி அரசியல் இருக்குது. அரசியலில் காவல்துறை உடனே பாஞ்சு பராண்டிடுவான், வழக்கை வாபஸ் வாங்கு, பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட வழக்கை வாபஸ் வாங்குன்னு நீங்கள் காவல்துறை கொடூரமாக நடந்துக்கும். ஏன் அரசியல்வாதிகிட்ட சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அரசியல்வாதி அதிகாரிக்கு கட்டளையிடுவான், அந்த பெண் சமூகத்துக்கு எந்த பாதுகாப்பும் இருக்குது.